அன்பார்ந்த நண்பர்களே, வணக்கம். இன்றைய காணொளியில் வாசியோகத்தின் அடுத்த பகுதி, மூன்றாவது பகுதியை காணலாம். இன்றைய காணொளியில் வாசியோகத்தை கேசரி முத்திரையை வைத்து எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம். காணொளியின் இறுதியாக அதை நான் வழக்கமாக செய்வது போல செய்து காட்டுகிறேன். தற்பொழுது கேசரி யோகம் என்றால் என்ன, அதை பற்றி திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்பதை பற்றி நாம் காணலாம். கேசரி என்றால் சிங்கம் எனலாம். ஏற்கனவே பாகம் 15இல் சிங்காசனம் செய்வது எப்படி என்று செய்து காட்டியிருக்கிறேன். இந்த பாடல் எண் 799இலும் அவர் சிங்க ஆசனத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி கூறியுள்ளார். ஆனால் இந்த ஆசனம் சற்று வேறுபாடாக உள்ளது. இதையும் நான் செய்து காட்டுகிறேன். அந்த பழைய சிங்காசனத்தையும் செய்து காட்டுகிறேன். அதில் எப்படி நம் வாசியை செய்யலாம் என்பது பற்றியும் நான் காணொளியில் இறுதியாக செய்து காட்ட இருக்கிறேன். கேசரி முத்திரையுடன் இந்த வாசி யோகத்தினை எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றியும் இறுதியாக காணலாம். இப்பொழுது பாடல் எண் 799இல் கேசரி யோகம் பற்றி அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். முதலில் இந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை பற்றி பாடலின் 799இல் அவர் கூறுவதை பார்ப்போம். கட்டக்கடன்று கீழ்நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி அடுப்பை அணைகோலி விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்து நட்டம் இருக்க நமன் இல்லதானே. இது பாடலின் 799 கேசரி யோகத்தில் முதல் பாடல். இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். அதாவது இந்த பாடலில் ஆசனம் எப்படி செய்வது என்பதை பற்றி கூறியுள்ளார். இதற்கு இரண்டு பொருள் இருக்கிறது. ஒன்று ஆசனம் செய்வது பற்றியும், இன்னொரு பொருள் வாசியை எப்படி ஏற்றுவது, அதனால் என்ன பயன் என்பது பற்றியும் கூறியுள்ளார். ஆக நாம் முதலில் இதில் ஆசனம் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம். கட்டக்கழன்று கீழ்நான்று வீழாமல் அட்டத்தை கட்டி என்று சொல்லுகின்றார். அட்டத்தை என்றால் முழங்கால். நாம் ஆசனம் செய்யும் பொழுது முழங்கால் நழுவி கீழே நழுவி விடாமல் இருப்பதற்கு முழங்காலை நன்றாக இறுக்கி வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது முழங்கால் நழுவாமல் இருக்குமாறு ஆசனத்தை செய்து கொண்டு அடுப்பை அணைகோல் என்கிறார். அடுப்பு என்றாலே நெருப்பு. இங்கு நெருப்பு என்றால் மூலாதாரம் தான் அது நெருப்பை குறிக்கக்கூடியது. அடுப்பை அணைகோல் என்கிறார். இந்த மூலாதாரத்தை தரையில் வைத்து அணைத்து விட்டத்தை பூட்டி மேற்பையை தாட்கோத்தி என்கிறார். புருவ மத்தியை பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். விருப்பத்துடன் இவ்வாறு இருந்தால் நட்டம் இருக்க நமன் இல்லைதானே. இவ்வாறு விருப்பத்துடன் இந்த ஆசனத்தை நீங்கள் வாசியோடு செய்து வந்தால் இறப்பு என்பது இல்லை என்பது இப்பாடலுடைய பொருள். இந்த ஆசனம் எப்படி செய்வது என்பதை நான் காணொலியின் இறுதியில் செய்து காட்டுகிறேன். இந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தான் இதை செய்ய வேண்டும். ஏற்கனவே பகுதி 15இல் சிங்காசனம் செய்வது எப்படி என்று செய்து காட்டியிருக்கிறேன். இந்த ஆசனம் எப்படி செய்வது என்றால், சுவாமி ஐயப்பன் எவ்வாறு அமர்ந்திருக்கிறாரோ அதை போல அமர்ந்து கொண்டு இந்த வாசியை செய்ய வேண்டும். அதாவது அவர் முழங்கால்களை தொடையில் இருத்தி அந்த தொடை வயிற்று பகுதியில் இருக்குமாறு அழுத்தி கொண்டு அமர்ந்திருப்பார். அந்த போன்ற ஒரு நிலையில் அமர்ந்திருப்பது தான் இந்த ஆசனம் என்று கூறுகிறார்கள். இந்த ஆசனத்தில் நான் வாசியோகத்தை செய்திருக்கிறேன். நான் கடைசியாக இதை எப்படி செய்வது என்று உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். இது சற்று செய்வதற்கு கடினமாகத்தான் இருக்கும். அடுத்ததாக வாசியை எப்படி செய்வது என்று இதற்கு அடுத்த பாடலில் 801 பாடலின் 801இல் திருமூலர் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி, அதாவது இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு சோரவும் வேண்டாம், உறக்கத்தை நீக்கி உறங்க வல்லார்கட்கு இரக்கவும் வேண்டாம், இருக்கலும் ஆமே. இது பாடலின் 801. அதாவது திருமூலர் அவர்கள் கூறுவது என்னவென்றால், இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி என்று கூறுகிறார். அதாவது சித்தர்கள் தன்னுடைய பாடல்களை நாம் எளிதில் பொருள் தெரிந்து கொள்ளாதவாறு தான் அவர்கள்
வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து இது போன்ற பாடல்களாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். இடக்கை வலக்கை என்றால் இடக்கை வலக்கை என்பதில்லை. இடக்கை என்றால் இடது பக்கமாக ஓடுகின்ற சந்திரகலை, வலக்கை என்றால் வலது பக்கமாக ஓடுகின்ற சூரியகலை. ஆக இடக்கை வலக்கை இரண்டையும் மாற்றி என்றால் இடது பக்கமாக ஓடுகின்ற சந்திரகலையும் அல்லது வலது பக்கமாக ஓடுகின்ற சூரியகலையையும் மாற்றி துதிக்கையால் உண்பார்க்கு என்கிறார். துதிக்கையால் என்றால் நடுநாடி வழியாக நீங்கள் மூச்சை இழுக்க வேண்டும். நடுநாடி என்றால் இடது பக்கம் சந்திரகலை, வலது பக்கம் சூரியகலை. நடுநாடியாக ஓடுகின்ற கலை அக்னிக்கலை. இந்த அக்னிக்கலையை நேராக சுழுமணி வழியாக நீங்கள் மேலேற்ற வேண்டும். இதுவே வாசியாகும். இது திருமூலர் அவர்கள் கூறுகின்ற பாடலாகும். ஆக சந்திரகலை சூரியகலை தவிர்த்து அக்னிக்கலையை நீங்கள் பிராணனை ஏற்றி சுழுமனை வழியாக நேராக புருவ நடுவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவ்வாறு நீங்கள் புருவ நடுவிற்கு சுழுமனை வழியாக கொண்டு செல்பவர்களுக்கு சோர்வு என்பதே இல்லை. இதனால் ஏற்படும் பயன் என்ன? அவர்களுக்கு சோர்வு என்பதே இருக்காது. எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவே இருப்பார்கள். உறக்கத்தை நீக்கி உணர வல்லார்களுக்கு என்கிறார் 3வது வரியில். உறக்கத்தை நீக்கி என்றால் இந்த வாசி யோகத்தை செய்யக்கூடிய காலத்தை குறிப்பாக உணர்த்துகிறார். உறக்கத்தை நீக்கி என்றால் நாம் அதிகாலை 3லிருந்து 6 மணி வரையில் மிக ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்போம். எனவே அந்த காலத்தில் நாம் உறங்குகின்ற உறக்கத்தை நீக்கி அந்த வாசியை செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுகின்றார். ஆக உறக்கத்தை நீக்கி உறங்க உள்ளார்களுக்கு என்றால் இந்த வாசியை அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள் நீங்கள் இந்த வாசியை செய்ய வேண்டும். அதாவது சூரியகலை சந்திரகலை தவிர்த்து அக்னிகலை வழியாக நடுநாடி வழியாக நீங்கள் சுழுமணி மூலமாக புருவ நடுவுக்கு வாசியை பிராணனை ஏற்ற வேண்டும். அவ்வாறு செய்பவர்கள் நீடோடி வாழ்வார்கள், நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். இருக்கலாம் ஆமே என்கிறார். அவ்வாறு அவர்கள் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது உண்மையே. ஆமே என்றால் அவர் அறுதியிட்டு கூறுகிறார் என நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆக இந்த பாடல் இவர் சொல்ல வருவது என்னவென்றால், இடகலை பிங்கலையும் நீக்கி அக்னிகலை என்கின்ற நடுநாசி வழியாக நீங்கள் நடு நாடி வழியாக அக்னிகலையை நீங்கள் அண்ணாக்கிலிருந்து புருவ நடுவடை சுழுமனை மூலமாக ஏற்றி வாசியை அதிகாலை 3லிருந்து 6 மணி வரை பழகி வந்தால் உங்களுக்கு சோர்வு என்பதே இருக்காது. உங்கள் உடம்பு அழியாமல் நீண்ட காலம் இருக்கும் என்று இந்த பாடலில் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்து கேசரி முத்திரையை இந்த யோகத்திலே கேசரி முத்திரையை வாசி யோகத்திலே நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் என வாசி செய்யலாம் என திருமூலர் அவர்கள் கூறுகிறார். அதாவது கேசரி முத்திரை என்றால் நாக்கை உள்பக்கமாக வளைத்து மேல் அன்னத்தை தொட வேண்டும். அவ்வாறு தொட்டு கொண்டு இருக்குமாறு நீங்கள் வாசியை மேலே இழுக்க வேண்டும். நடுநாடி வழியாக வாசியை நீங்கள் மேலே ஏற்ற வேண்டும். அதாவது நாக்கை உள்பக்கமாக வளைத்து மேல் இருக்கிற அன்னத்தை தொட வேண்டும். இவ்வாறு நீங்கள் மேலெண்ணத்தை தொடுமாறு வைத்துக்கொண்டு நடுநாசி வழியாக நீங்கள் நடுநாசின் அக்னிகலை என்றால் 2 நாசித்துவாரங்கள் வழியாக மூச்சு ஓடும். சென்ற காணொளியில் நான் தெரிவித்துள்ளவாறு நீங்கள் வாசி யோகத்தை நீங்கள் அண்ணாக்கிலிருந்து புருவ நடுவரை இழுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது கேசரி முத்திரையை பயன்படுத்தி இதை செய்ய வேண்டும். திருமூலர் அவர்கள் கூறுகின்ற வாசி யோகம் என்பது இதுதான். அதாவது நாக்கை வளைத்து மேல் அன்னத்தை தொட்டு கொண்டு வருமாறு வைத்துக்கொண்டு மூச்சினை பிராணனை அண்ணாக்கிலிருந்து புருவ நடுவரை சுழுமணி வழியாக மேலே ஏற்ற வேண்டும். செய்ய வேண்டிய காலம் அதிகாலை 3லிருந்து 6 மணி வரை என்று அவர் திருமூலர் அவர்கள் கூறியிருக்கிறார். இந்த ஆசனத்தை இந்த யோகத்தை நீங்கள் பத்மாசனத்திலோ வஜ்ராசனத்திலோ சிங்காசனத்திலோ நீங்கள் செய்யலாம். கையை இதை போன்ற சின்முத்திரையில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். தற்போது இந்த வாசி யோகத்தை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது நான் செய்து காட்டுகிறேன். அன்பார்ந்த நண்பர்களே, இப்பொழுது இந்த வாசி யோகத்தை பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு கேசரி முத்திரையோடு உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். இப்பொழுது இடக்காலை எடுத்து வலது தொடை மீதும்
வலக்காலை எடுத்து இடது தொடை மீதும் வைத்துக்கொள்ளவும். 2 கைகளையும் நீட்டி சின்முதிரில் வைத்துக்கொள்ளவும். நாக்கை வளைத்து மேல் அணைத்து தொடுமாறு நாக்கை வளைத்து கொள்ளவும். பார்வை இரண்டும் புருவ மத்தியில் இருக்கிறமாறு சாம்பவி முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை அண்ணாக்கிலிருந்து புருவ மட்டுக்கு நீங்கள் மேலே இழுக்க வேண்டும் அல்லது உறிஞ்ச வேண்டும். இப்பொழுது நான் இதை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். அடுத்ததாக பகுதி 15 கூறியுள்ளவாறு சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த வாசியோகத்தை செய்து காட்டுகிறேன். அதாவது வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொள்ளவும். 2 கைகளையும் நீட்டி முழந்தாளில் வைத்துக்கொண்டு சின்முத்திரில் வைத்துக்கொள்ளவும். பார்வை 2 புருவ மத்தியில் பார்க்குமாறு வைத்துக்கொண்டு மூச்சை அண்ணாக்கிலிருந்து புருவ மத்திக்கு சுழுமுனை வாயிலாக நீங்கள் மூச்சை மேல் நோக்கி இழுக்க வேண்டும். இப்பொழுது இதை ஒரு 3 முறை உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். நாக்கை மடித்து மேல் நலத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் கேசரி முத்திரையில். அடுத்ததாக பாடல் எண் 799 கூறியவாறு இந்த சிம்மாசனம் எப்படி செய்வது, இது புது வகையாக அவர் கூறியுள்ளார். ஆனால் இந்த ஆசனத்தில் நான் தினமும் வாசியோகம் நான் செய்து வருகிறேன். அதை எப்படி செய்வது என்பது உங்களுக்கு நான் இப்போது செய்து காட்டுகிறேன். அதாவது இந்த ஆசனம் சுவாமி ஐயப்பன் அமர்ந்திருக்கிற நிலையிலே இருக்கிற மாதிரியே இது உங்களுக்கு தோன்றும். இப்பொழுது அதை பாருங்கள். இரண்டு கால்களையும் குத்துக்கால் இட்டது போல் மடக்கி தொடையை அடிவயிற்றில் நெருக்கமாக வருமாறு வைத்துக்கொண்டு 2 கைகளையும் மடக்கி இவ்வாறு வைத்துக்கொள்ளவும். பார்வை 2ஐயும் மேல் நோக்கி புருவ மத்தியில் வைத்துக்கொள்ளவும். கண்ணை திறந்து கொண்டு செய்யலாம். கண் ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் மூடிக்கொண்டும் செய்யலாம். தற்போது நான் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுக்கு செய்து காட்டுகிறேன். மூச்சை புருவ மத்தியிலிருந்து மூச்சை அண்ணாக்கிலிருந்து புருவ மத்திக்கு இழுக்க வேண்டும். நாக்கை மடித்து மேல் அன்னத்தில் போருமாறு நாக்கை உள்பக்கமாக மடித்து இந்த வாசியோகத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பயிற்சி திருமூலர் அவர்கள் கூறியுள்ள பயிற்சியாகும். இப்பொழுது செய்து காட்டுகிறேன். சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்குமா என்று தெரியவில்லை. ஆனால் சென்ற காணொலியில் உங்களுக்கு அந்த சத்தம் எப்படி வரும் என்பதை செய்து காட்டியிருந்தேன். அதை நீங்கள் அவ்வாறே பின்பற்றி கொள்ளலாம். இதை போன்ற நாக்கை உள் பக்கமாக மடித்து செய்வதை லம்பிகா யோகம் என்றும் சொல்லுவார்கள். சிலர் ழகர தியானம் என்றும் சொல்லுவார்கள். நம் திருமூலர் இதை கேசரி யோகம் என்று கூறுகிறார்கள். எனவே கேசரி யோகமும் இலம்பிகா யோகமும் ழகரத்தியானமும் 3 ஒன்று. இதில் கேசரி முத்திரையில் நாம் இந்த வாசி பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகச்சிறந்த பயிற்சி ஆகும். கேசரி முத்திரையும் இணைந்து இந்த வாசியை நாம் செய்கிறோம். வாசியை செய்யும் பொழுது அண்ணாக்கிலிருந்து சுழுமுனை வழியாக புருவ மத்திக்கு நீங்கள் வாசியை ஏற்ற வேண்டும். அவ்வாறு ஏற்றும் பொழுது முதலில் நாங்கள் சுழுமுனையில் கோழை அடைத்து கொண்டிருக்கும். அவர் கோழை அடைத்து கொண்டிருக்கும் பொழுது முதல்ல இந்த சளியெல்லாம் வெளியே வரும். வெளியே வந்தாலும் அதை துப்பிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். இதற்கு அடுத்து வாசியோகத்தின் அடுத்த பகுதி அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் செய்து காட்டுகிறேன். இத்துடன் இந்த காணொலி நிறைவுற்றுகிறது. இந்த காணொலியை பிடித்தவர்கள் இதை லைக் செய்யுமாறும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.
இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.